ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்து அனுமதி கோருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தாயே, தங்களை நாங்கள் எங்களின் இதயத்தினுள் வைத்து வணங்குவதற்கு அனுமதி தாருங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான நம்பிக்கைகளை அகற்றிவிடுங்கள். மாயைகளை எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களை எப்பொழுதும் உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மைகளை அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் தூய அன்பை நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்களை நோக்கிய எங்களின் கவனம் எப்பொழுதும் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான தியானத்தை தாங்களே வழிநடத்தி சென்று நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். मंत्र ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति
देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் சக்கரங்களிலும் நாடிகளிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளை தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளை அகற்றிவிட்டு எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ
கணேசரின் குணத்தை ஒத்தவர்களாக இருக்க எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான தடைகளை தாங்களே எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிட வேண்டும். தங்கள் அருளால் எங்களின் மூலாதார சக்கரம் தூய்மையடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் மூலாதாரத்திலும் அதே நேரத்தில் நமது கவனத்தை நாம் நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं
वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் எங்களிடமிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களுக்குள் அமைதியை நிலைநிறுத்துங்கள். தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள்.
நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் பணிவானவர்களாகவும் சிறந்த ஆளுமை உள்ளவர்களாகவும் விவேகமுள்ளவர்களாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற இறந்த காலத்தின் எண்ண ஓட்டங்களும் எதிர்காலத்தை ஒட்டிய பயத்தையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டுமம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தங்களால் மட்டுமே அனைத்தையும் மாற்றி அமைக்க இயலும். நாங்கள் முழு மனதோடும் பூரணமான விருப்பத்தோடும் தங்களிடம் வேண்டுவது, நாங்கள் சிறந்த சகஜ யோகிகளாக இருக்கவும் எப்பொழுதும் சமநிலையிலிருந்து இறைவனின் தொடர்பிலேயே இருந்து தங்களின் கவனத்தில் இருக்க தாங்கள் அருள் புரிய வேண்டும் அம்மா.
எங்களை எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைத்துக் கொள்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் தூய்மையான கவனத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் படைப்பாற்றல் திறனை மேம்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற விஷயங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவை பெற்று அதன் மூலம் தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களின் அனைத்து செயல்களிலும் அதே தூய்மையான தன்மையுடன் வெளிப்படுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் ஒவ்வொரு செயல்களிலும் சிந்தனைகளிலும் தூய்மை மட்டுமே நிறைந்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு நிர்மல் வித்யாவை தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை சில நிமிடம் அவ்விடத்திலேயே வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர்ந்திருக்கிறோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும்
தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற எண்ண ஓட்டங்களையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் கொண்டவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் இதயம் தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் அருளாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. எங்களின் இதய சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களின் மன்னித்தல் குணம் மேம்பட வேண்டும். எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவின் பாதுகாப்பு உணர்வை தந்தருளுங்கள். எங்களுக்குள் எங்களை தயவு செய்து சிறுமைப்படுத்தாமல் நாங்கள் சிறந்ததொரு ஆளுமை உள்ளவர்களாக திகழ்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரம் தங்களின் அன்பாலும் அருளாலும் நிரம்பி இருக்கட்டும். தாயே, தங்களின் அன்பை நாங்கள் முழுமையாக உணரும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தற்பெருமைகளும் அகற்றப்படுகிறது. இரு இதழ்கள் கொண்ட ஆக்ஞா சக்கரத்தில் தங்களின் தரிசனத்தை நாங்கள் காண்பதற்கும் அதன் மூலம் நாங்கள் எங்களின் ஆத்மாவின் அழகை கண்டு ரசிக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
श्री आज्ञाचक्रस्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமக. கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். Hum Sham Hum Sham Hum Sham Hum Sham Hum Sham Hum மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் முழுமையான சரணடைதலை தாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தியானத்தின் ஆழத்தை உணர வைத்திடுங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையில் இருக்கவும், எங்களின் அனைத்து செயல்களிலும் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்று தர்ம நிலையிலிருந்து எங்களின் செயல்கள் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் அனைத்து மனிதர்களை காட்டிலும் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருக்க தங்களின் கவனத்தில் நாங்கள் எப்பொழுதும் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். தாயே, முழுமையான மனதுடன் தங்களிடத்தில் நாங்கள் சரணடைகிறோம். எங்களுக்கான தியானத்தின் மூலம் நாங்கள் அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் நிறைவையும் உணர்வதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அத்தியானத்தில் நாம் எவ்வித எண்ண ஓட்டங்களும் இல்லாமல், பிரார்த்தனைகளும் இல்லாமல் அமைதியான தியான நிலையை நாம் அனுபவிக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு நமது தியானத்தின் ஆழத்தை முழுமையாக உணர்வோம். So, we have to grow. We have to grow as wise women. As women who are like the Mother Earth, as I told you. And when you ask me that, Mother, you work so hard and you look so fresh, because I enjoy it. It's like a music to me. Doing work is a music to me. Cooking is a music to me. Everything is a music to me. Do you get tired of music? On the contrary, you feel fresh. And when I kill demons, as you must have seen there, I get more enlightened. More light comes into me. It's the other way around. So I have to make you understand that today please have full introspection, soul searching. Find out what's wrong with us. Do not pamper your ego, because ego makes you idiotic. That you must have seen. We have some people in Asaj Yoga who are like that, idiots, but they think no end of themselves. We all know that. We have to have some buffoons also in the circus. But we have to have lions and tigers. What impresses the people are the lions and the tigers, and not the buffoons. So it is important, let us have the introspection and see for ourselves how much we have done for Sahaja Yoga. Of course, I have to congratulate you for one thing, because you know I am like that. I've done nothing to be like that. I'm just like that. I am. So I have the power. If I have the power, because I am the power. What is there to feel very elated about it? I do not feel that way at all. But if I do not use my power, then I become like a human being. Why I am the goddess? Because I use every bit of my power. And if you people do not use your power, out of any nonsense, any fear you may have any kind of
because of a temptation or restriction, anything. If you're not going all out to use your power of love, then you cannot ascend. So the whole thing, if you see so clearly, the whole power of your mother is of love. Whatever she does is out of her love for her creation. And the introspection starts, but it should not be late. I used to say since long, the way they are exhausting the Mother Earth, making so many things. You must have heard me saying this for the last 18 years I've been saying this. Today now, ecological problem standing like a Rakshasa before you. Now what do you do with him? So you face that. Automatically you have to face yourself, your destruction. The introspection. If you do not do now, you will face it at a time when it will be very late. So don't be just satisfied with yourself that you have now Sajogi, so done. If you have come to my puja, of course, like if you fall into the sea has a power to absorb you, but also has a power to throw you back on the shores. It acts both ways. So why can't I go deep into Sahaja Yoga? There are excuses also, I have got no time, I am very busy, I am working in the office, I am doing that. Then you are not a Sahaja Yogi. All your time is for Sahaja Yoga. But because of that, Sahaja Yoga gives you sufficient time to do everything. I know of people whom I suddenly find in the pujas, sometimes in Vancouver, sometimes in San Diego, sometimes here. And I said, how are you here? What about your business? He said, the business has brought us here, exactly on this date. When this power is so great, to realize it, to know how great it is, then you leave everything to this power. It works out for you everything. So today we are talking about Shakti, about the power of the goddess, which are much more to be discovered and too intricate, very well balanced and extremely efficient. But whatever work these powers have done within you, please try to respect them. Please try to assimilate them and let your being grow. Don't say that now I'm married, or that I've got pregnancy, that I've got children, I've got jobs, nothing. Everything becomes perfect as soon as you perfect yourself. Everything is related to your perfection. Then you don't ask me question, what job I have to do, mother? What I have to achieve? Nothing. You just see your way through and everything works out. So all the demons were killed. They are again back in their own seats. The worst thing is they have entered into the heads of the seekers, because they have come as gurus now. They have come as a Catholic church, as Protestant church, as all kinds of
temples and all kinds of fundamentalists and all that. Or they look like Rakshasas also, if you look at them. And when they influence you, they go into your heads. But after coming to Sahaja Yoga, even those heads are cleansed and you are all right out of it. But then what to do with this? With doing all this work, with cleansing and giving joy and everything, then what to do? You have to give it to others. This is your responsibility. So first of all, your character, your behavior, your relationships should be so pure that by itself it will emit light. Like if you have a very clean glass, the light can pass through. But also, Kundalini being the pure desire, you must have a very fervent and extremely bubbling, you can call it absolutely pouring out desire. Whom to give vibrations now, whom to give realization? You give it to the trees, you give it to the dogs, you give it to anyone. And if you find human beings, also give them. Rather difficult. So that has to be done. But whatever you are doing, keep attention in your connection. But here they are doing Sahaja Yoga and there your connection is loose. Then what you are giving? Sahaja Yoga or what? You are giving darkness. You are giving ignorance. You are giving madness. So to this powerful Shakti, you must all the time keep connection and keep her pleased, like the protocol. Is very important because all these, you see, they have the protocol sets because they're fixed. You should also fix your protocol properly. It's rather difficult or embarrassing as a human being for me to tell you what should be the protocol of the goddess. Really. But I had to tell you because I don't want you should be harmed. But the protocol must be observed. And could be understood very well. Of course, it's much better now. First time they had my puja in Delhi. They did my arti with a plastic plate. And the kumkum was kept in plastic boxes. And I was so much worried about these people that my whole body has shrunk like this, controlling them. Now don't do anything. If you see my photograph, you'll see me very different. So I was so surprised that I didn't know what to do. All right. Now, please also pay attention to your protocol. For example, people walk just early in the morning in their pajamas. That's not proper. Must dress up properly. You're going, you don't know what Adi Shakti is. Or you know. If you know, then you are going to face Adi Shakti. Protocol must be understood. For that, luckily, in India, people have
lot of sense. Also, they are sometimes missing in it. So, protocol is very important, because these will be really furious if you don't keep the protocol. That is extremely important. That's why Christ has said, I'll tolerate anything against myself, but nothing against the Holy Ghost. And also he has said that beware of the murmuring souls. Because if you murmur on my back, I hear everything. They are reporting all the time. If you do anything on my back, I know what's happening. I give time, but then it acts. It's for your benevolence, for your good, for your ascent, for which you have fought for ages. You must respect yourself, that you are seekers. And now you have found out the truth. So make a crown out of it and put it on your head. And you are like lords. Unless and until you know what powers you have and how you got them, and you remember it, and also this truth becomes part and parcel of you, your growth is going to be difficult. You will be neither here nor there, hanging in the air like a pendulum, going here to there, left to the right, right to the left. And a Sahajogini should be ashamed to say that I'll go on the left or I'll go on the right. How can you be so vulnerable? Because you have not grown. You have to be like Rock of Gibraltar. How can you catch? All right, if you think somebody is extremely negative, don't go near that person. But you cannot become a dainty darlings. My children are Veeras, the chivalrous. They have to be. You are my children. You are no more Christians, Hindus, Muslims. You are no more all these horrible demonic people, but you are my children, and you have to be brave, you have to be righteous, you have to be good, you have to be compassionate, you have to be dynamic. That's the minimum. I hope after this puja, we'll sit down, meditate, and do introspection, and find out why I do it. What is the problem? Say, some people yesterday were dozing off. I saw them. Because of left nabi. So correct your left nabi. But if you are really connected with this divine power, you may keep awake for 3 days and 3 nights. You will not be tired. It has happened with you sometimes. But the attention should be on the power. Attention should be on the connection that we have with this power. Then only. Otherwise you'll be exhausted, naturally. Everything so logical. So logical it is. Thank God and thank yourself. Thank your luck. You are so fortunate that you are very few who have achieved this connection, and that you are sucking that power within yourself so easily. Now why are you behaving like these ordinary street people? With your stupid questions? You'll be surprised that Goddess
in previous lives never spoke so much as I have spoken. 1 or 2 words were sufficient. Like she said, who? And kill this. Ha? Finish that. All these things she managed only by saying who, ha, he. But they never gave realization to anyone. None of the incarnations, they said, no, not me. Not me, Sari. I am not going to do it. They must have seen human beings, how stupid they are. Oh God, nothing, I am all right. I can go to jungle for 14 years. I can do the driver's job with Arjuna, or I can get crucified, or I can take poison. But don't tell me to deal with human beings. No. It's better to go to a zoo than to go to this. And that's why none of them. And some of them it did not even talk about it, thinking that if we talk, they'll say, then why not give us the realization? None of them. So this is the Adishakti's compassion, love, and confidence. That you should have also confidence. Not only that I have given you realization, but I have given you powers that you can give realizations to others. None of these incarnations did that, which you are doing today. With all their powers, they did not do it, while you can do it, despite the fact the instruments are not so strong, not so divine. But still, we have to come up and work out in our own lives the priorities that we have. For the gods, the priorities were only divine work, nothing else. Nobody took up a job, nobody. Nobody went to university, nobody studied. Only thing they did was the work of God. So you do everything else as work of God. And that's how the energy will flow into you. When you start doing the work of God, everything you do becomes work of God. In the sense that you do the work of God, you decide, I'm going to do the work of God, then God takes over. He does all the rest of the things, you do only the work of God. He takes over. I hope you understand this. Try. Have confidence. And also thank God there is someone like your mother who can tell you what's wrong with you. Thank God. Even your mothers didn't tell you what was wrong because they are so frightened of you. And don't say then when you say something, mother, my heart catches. I mean, what can you do then? If you understand that this is for your improvement, I am doing it, it's out of love, out of concern, then you'll work it out. But I don't think it is so much of a mental understanding, but it's the understanding of a higher level, where it becomes just part and parcel of your awareness. How can it be wrong? It all has to be good for me. Everything is good for me. Last but not the least, one must understand that as all
These 7 chakras I am working on are in a collective way held by me, by Virata. The quality of Viratangana is that she creates this universal awareness within us, the collectivity. And if you do not realize that in modern times we are in a spiritual path in a collective way only, this is what it is. Because we have reached to the state of Sahasrara. And here we have to have a collective working only, there's no other way out. This is what is to be absolutely realized. Anybody who tries to harm the collectivity by bad behavior or by anything will be thrown out, no doubt, but also will fall into wrong hands. So collectivity is the work of Adishakti, because at the Sahasrara is the rule of Virata, and the power of Virata is the Viratangana, is the one who does collectivity. This is the most important point we must know. If we cannot be collective because of anything, jealousy maybe, inferiority complex, maybe anything which is coming from behind, like a worm crawling up, then know that something wrong with you, nothing wrong with the collectivity. Don't criticize the collectivity till I myself find it out and I'll put it right. Keep to the collectivity wisely and earnestly and try to keep the collectivity together. Try to help to keep the people collective, to enjoy together. Don't criticize each other. Only criticize yourself if you are in the habit of criticism. Better criticize yourself is better, because these are habits also. People, especially I've seen people in the West, they react to everything. If they see this carpet, oh, I don't like it. But this is not yours, you have not paid for you, what have you got to do with it? No, I don't like it. But it's not yours. What's the question? It's lying here, why should you be so upset about it? I don't like that person. I don't like that dress. Who are you? I don't like. This is not allowed in Sahaja. I don't like. There is a way of saying things. But there is no need to say anything whatsoever. So all this kind of bumptiousness and showing off is against collectivity. Then there are some other stupid type of people who are always there to take my photograph, I've seen them. You tell them, don't be so forward, don't go. No, I don't do this, I am not. Finished. But some of them are really confirmed, certified, I think. Stupid idiots, they cannot be improved. But I told you that don't make them your ideals, don't fall their images. So then, we come to this point that Adishakti's work is the most important work in the whole creation. All right, killing the demons was over, what is it? Done. Saraswati's work was done, she created universe also, so what? Mahalakshmi's work was done, she brought it to human level, all right, so what? But the climax is now that you have got your realization that you have got this special quality, that now you have entered into the kingdom of God. So now behave yourself.
And also you must have that dignity to know that now we have entered into the kingdom of God. I've seen once, I was going to see the President of India. But to him, he was another human being. I mean, it never goes into my head, this presidentship and all that. He was walking up, and those who were walking with me became very conscious, you see, like this. I said, what's the matter with these people? Have they seen some ghost or something? Just going on the steps, there were some people standing with, you see, spears and things as guards or whatever it is. So I was just laughing at all that. But these people became very conscious. But when you are entering into the kingdom of God, how conscious you should be about your behaving. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஆகையே எங்களுக்கு ஆழமான, அமைதியான, நிறைவான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.